கர்த்தருடைய வசனத்தை ஒழுங்காக போதிக்கிறோம். எனக்கு கர்த்தருடைய வசனத்து மேல நம்பிக்கை இருக்கு. இது மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் குதிக்கணும். கொஞ்சம் இந்த வசனத்துல வல்லமை இருக்குதுன்னு எனக்கு தெரியலனாதான் நான் போட்டு எதையாவது அசைக்கணும், நம்ம போட்டு எதையாவது பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு இந்த வசனத்தின் மேல நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை தான் இருக்கிறது. அதன் மேல நம்பிக்கை இருக்குது. அதன் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால நான் பிரசங்கிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுடைய உள்ளத்தை தொடும்போது நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் ஜனங்களுடைய மத்தியில் நடக்கும். எத்தனையோ பேர் இந்த மாதிரி வியாதிகள் மட்டுமல்ல, இன்னும் போதை மருந்துகள் அடிமைப்பட்டவர்கள், பழக்கங்களுக்கு உட்பட்டவர்கள், மிகவும் தீய வாழ்க்கை நடத்தினவர்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டு அந்த ஆட்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்கிறாங்க, இந்த நண்பர்கள் சிலர் வந்து என்ன கேட்பாங்க, என்னையா பண்ணீங்க அந்த ஆளுக்கு, அந்த ஆள் தலைகீழா மாறிட்டாரு, இப்படி இருந்தாலும் இப்படி இருக்காரு. இப்போ நான் ஒண்ணுமே பண்ணவில்லை, நான் ஒண்ணுமே பண்றதில்லை, நான் வெறும் வசனத்தை பிரசங்கித்தேன், அவர் வசனத்தை கேட்டார்கள், விசுவாசித்தார்கள், அவருடைய வாழ்க்கை மாறினது. அநேகர் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை பெற்றிருக்கிறார்கள் வாழ்க்கையில. அநேகருக்கு பொருளாதாரத்திலே விடுதலை. இப்படி வசனத்தை கேட்கும் போது கர்த்தருடைய அற்புதங்கள் தானா நடக்குது. இது ஏதோ யாரோ ஒரு மனுஷன் போய் தலையை நீட்டினதுனால நடக்கிறது இல்ல. அந்த லெவல், அது ஒரு லெவல். அது புதுசா நம்ம ரட்சிக்கப்பட்டு ஏதோ ஆண்டவரை பற்றி ஒன்னும் அறியாம இருக்கிறப்ப அங்கங்க போறோம். ஏதோ சிலர் ஜெபம் பண்றாங்க, தேவனுடைய மனுஷர்கள் சிலர் நமக்காக ஜெபிக்கிறார்கள், நமக்கு சில காரியங்கள்லாம் உதவியா இருக்கிறது, நான் தப்புன்னு சொல்லல. ஆனால் அப்படியே தான் நான் வாழ்வேன்னா அது ஆகாது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது ஒத்து வராது. ரட்சிக்கப்பட்டு ஏதோ புதுசா இருந்தப்ப அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் போக போக கிறிஸ்துவுக்குள் வளர வளர ஏதோ ஒரு மனுஷன் கிட்ட இருக்குது என் சுகம், என்னுடைய ஆசீர்வாதம் ஏதோ ஒரு மனுஷன் கையில இருக்குது அப்படின்னு கிடையாது. எந்த மனுஷன் கையில் உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் வசனத்தின் வடிவிலே, இந்த வார்த்தையின் வடிவிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் a seed. ஒரு விதையின் வடிவிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவர் சொல்லிட்டு, ஆண்டவர் மரத்தை கொண்டு நடுறது இல்ல, விதையை கொடுக்கிறார். மரத்தை உண்டாக்கும் போதே அதனுடைய விதை அதனுக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக சிருஷ்டித்தார். ஏன் அடுத்தது மரம் வேணும்ன்ற ஆண்டவரே எனக்கு ஒரு மரம் அனுப்பணும் ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. ஆண்டவர் வானத்திலிருந்து மரத்தை அனுப்புகிறது கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, போ, என்ன மரம் வேணும் உனக்கு, அந்த மரத்தினுடைய விதை இருக்குது, அந்த விதையை எடுத்து நீ விதைத்து பார், நிலத்தை பண்படுத்த அதை விதைத்த உனக்கு என்ன மரம் வேணுமோ அந்த மரம் உனக்கு விளையும். அந்த மரத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் விதை இருக்கும், உனக்கு ஒரு காட்டையே நீ வளர்க்கலாம். ஒரு விதைக்குள்ள ஒரு காடே இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. ஒரு விதைக்குள்ள ஒரு காடு எப்படி இருக்குதோ அதுபோல கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள சுகம், பலன், ஆரோக்கியம், சகல ஆசீர்வாதமும் எல்லாம் இருக்குது. ஜனங்களுக்கு புரியுறது இல்ல பாருங்க. ஜனங்களுக்கு இந்த மாயஜால வித்த நிறைய போறாங்க. வசனத்தினுடைய அருமை புரியுறது இல்ல, கர்த்தருடைய வார்த்தையினுடைய அருமை புரியுறது கிடையாது. ஒருத்தர் சொன்னார், நீங்க கூட கொஞ்சம் அந்த மாயஜால வித்தெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க. நான் அது வேண்டியதில்லை, பண்ணவே மறுக்கிறேன். எந்த வித்தையும் பண்ண வேண்டியதில்லை. ஆண்டவர் வித்த பண்ணுகிற தேவன் இல்ல, ஆண்டவர் விதைகளை கொடுக்கிற தேவன். விதைகளை விதைக்கிறோம், அந்த விதை விதைக்கப்படும் போது அதற்கேற்ற பலன் உண்டாகிறது இல்லையா? ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நூற்றுக்கணக்கான அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். எப்படி செய்வார்? கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேணும். அதுலதான் விடுதலை இருக்குது. இதுக்குள்ளதான் இருக்குது ஆசீர்வாதம் எல்லாம். இதை விட்டுட்டு ஏதாவது மனுஷனை தேடினீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமையே அதன் லெவல வேற மாதிரி இருக்கும். அது ஒரு ஆசீர்வாதமாகவே இருக்காது. அந்த மனுஷன் சரியில்லைன்னா அப்புறம் இன்னொரு ஆளை தேடணும், அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து இவரு சரிப்பட மாட்டார், இன்னொருத்தரை தேடணும். இப்படியே மனுஷனை தேடிட்டு போக வேண்டியதான். வார்த்தையின் அடிப்படையில் இருட்டார்கள். சரி, நாம் ரோமர்கள் 3ஆம் அதிகாரம் திருப்போம். ரோமர்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். போன வாரம் இதுதான் வாசித்தேன். அதுல பாதி படித்தோம். 10, 11, 12 வசனங்கள் படித்தோம். அது ஒரு முறை வாசிச்சிடறேன். 13 இருந்து இன்றைக்கு படிக்க போகிறோம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அதாவது எல்லாரும் தேவன் முன்பாக
குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக, பாவத்தில் இருக்கிறார்கள், எல்லாரும் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள், எல்லாரும் பாவத்தில் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனங்களை எழுதுகிறார். இன்றைக்கு மனுஷர் மத்தியிலே அது விளங்குகிறதில்லை. எனக்கு பாவம் இல்ல, நான் மற்றவர்களை விட நல்லவன், நான் யோகியன், எவ்வளவு பேர் எப்படி இருக்கிறாங்க, நான் அப்படி கிடையாது என்று நினைக்கிறார்களே ஒழிய வேத வசனத்திலிருந்து, வேத வசனம் நம்ம என்ன சொல்லுகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறதில்லை. வியாதி என்று சொன்னால் டாக்டர் இடத்துல போகிறோம், டாக்டர் உடனே செக்அப் ஒண்ணு பண்றாரு, பண்ணி இந்த வியாதி உனக்கு இருக்குன்னு சொல்றாரு. சொல்லும் போது ஐயோ நான் நல்லா தானங்க இருக்கேன், எனக்கு போய் இந்த வியாதி இருக்குது, இதுக்கு தான் ஆஸ்பத்திரிக்கே வரக்கூடாதுன்றது. ஆஸ்பத்திரிக்கு வந்தாலும் இந்த வம்பு தான், இல்லாத வியாதி எல்லாம் அப்பதான் புதுசு புதுசா சொல்றாங்க. நான் இந்நாள் வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், நான் நல்லா நடக்கிறேன், நல்லா போ, எனக்கு ஒண்ணும் குறையே இல்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு டாக்டர் வந்தது பாருங்க வம்பு, அவர் எனக்கு வியாதி, இந்த வியாதி இருக்குது என்றார். சொன்னதுக்கு ஒரு விதத்துல சந்தோஷப்படணும். ஏன் அவர்கிட்ட போகாம வியாதி முத்தி அழிவுக்கு கொண்டு போய் விடும். அந்த டாக்டர் இந்த வியாதி இருக்குதுன்னு சொன்னதுனால இப்ப ஏதோ மருந்தோ மாத்திரையோ அல்லது ஜெபம் பண்ணி என்னத்தையோ பண்ணி சுகமாகி வாழலாம். ஆகையால ஆவிக்குரிய விதத்திலும் அப்படிதான். ஆலயத்துக்கு வரும்போது சில நேரத்தில் நம் பாரம்பரிய சடங்காச்சாரங்களில் வாழ்ந்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் இருக்கலாம், நல்ல யோகியர்களாக இல்லவர்களாக வாழ்ந்திருக்கலாம். ஆகையால ஒரு தன்னம்பிக்கை, எனக்கெல்லாம் சரியா இருக்குது, எனக்கு ஒன்னும் குறைவில்லை, எனக்கு ஒன்னும் ரட்சிப்பு தேவையில்லை, அதெல்லாம் அங்க ரோட்ல இருக்கவனுக்கு தேவை, அங்க குடிச்சிட்டு உருள்றவனுக்கு தான் தேவை, எனக்கு ஒன்னும் தேவையில்லை, எனக்கு ஒன்னும் குறையில்லை என்று நினைத்துக் கொண்டு வரலாம். ஆனால் இங்க வரும்போதுதான் ஆண்டவருடைய எக்ஸ்ரே ஸ்கேன் பண்றார் ஆண்டவர் வசனத்தை வச்சு. இந்த வசனத்தின் வெளிச்சத்துக்கு உட்படாதது ஒன்றும் கிடையாது. இந்த வசனத்தின் வெளிச்சத்திலே எல்லாம் சிக்குகிறது, எல்லாவற்றையும் காண்கிறோம். மனிதனுடைய உண்மையான நிலையை இந்த வசனம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. வசனம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், எல்லாரும் ஒரு ஆளுகள் கிடையாது என்றார். நன்மை செய்கிறவன் இல்லை. யாராவது ஆமாமா இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் நன்மை செய்கிறவன், நான் கெட்டு போகல, நான் யோகியன் சொல்லுவான்னு பவுலுக்கு தெரியும். ஆகியால் தான் ஒருவனாகிலும் இல்லை. அடுத்தது ஒருவனாகிலும் இல்லை, யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் கிடையாது நன்மை செய்யறவன் கிடையாது, ஒரு மனுஷனும் கெட்டு போகாதவன் கிடையாது. இன்னொருவனை காட்டிலும் ஒருவன் நல்லவனா இருக்கலாம், காந்தி போன்றவர்கள் மகான்கள் இருக்கலாம், மற்றவர்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் இருக்கலாம், யோகியர்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஒருவன் நல்லவன் இல்ல, ஒருவனும் நீதிமான் இல்ல, எல்லாரும் கெட்டு போனவர்கள், எல்லாரும் பாவத்தினால் கரைப்பட்டவர்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. இந்த 10 முதல் 18 வசனங்களை 3 பிரிவாக பிரிக்கலாம் என்று உங்களுக்கு சொன்னேன். முதல் பிரிவு 10, 11, 12 வசனங்கள். அந்த முதல் பிரிவை போன வாரம் படித்தோம். அது என்ன? மனுஷன் பாவ நிலையிலே இருக்கிறான் என்பது. பாவியாக இருக்கிறான், பாவம் செய்யறான்றது வேற, பாவியா இருக்கிறான் என்கிறது வேற. பாவியா இருக்கிறபடினால்தான் ஒருவன் பாவம் செய்கிறான், பாவம் செய்கிறபடினால் ஒருவன் பாவி அல்ல, பாவியா இருக்கிறபடினால ஒருவன் பாவம் செய்கிறான். மாங்காம் விளைகிறதுனால ஒருத்தல அது மாங்காய் மரம் அல்ல, மாங்காய் மரமா இருக்கிறதுனாலதான் அது மாங்காய கொடுக்கிறது. ஒருவன் பாவியா இருக்கிறபடினால பாவம் செய்கிறான், அதான் வேதவசனத்தின் சத்தியம். பாவ நிலைமை, மனுஷன் பாவியா இருக்கிறான், நீதிமான் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்கிறது மனுஷனுடைய பாவ நிலைமை எடுத்து காண்பிக்கிறது. அவன் பாவியா இருக்கிறான் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். இரண்டாவது பிரிவு 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. அந்த இரண்டாவது பிரிவிலே மனுஷன் உடைய பாவ வாழ்க்கை, the sinful life of man, பாவ வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து பேசுகிறார். அது பேசும்போது முதலாவது வார்த்தையிலே பாவம், வாயின் வார்த்தைகளிலே எப்படி மனுஷன் பாவம் செய்கிறான் பார்க்கிறார். டாக்டர் போனா அநேகம் தரம் என்ன பண்றாங்க, முதல்ல வாயை தரன்றார். டாக்டர் என்ன சொல்றாரு, ஆணு காமின்றார். ஆணு காமிச்ச உடனே ஒரு லைட்டை உள்ள அடிச்சு அந்த தொண்டையை பார்க்கிறார். இந்த தொண்டையும் இந்த நாக்கையும் பார்த்தா மனுஷனுடைய சரீரத்தினுடைய முழு நிலைமையும் விளங்கிடுது. ஹலோ, எத்தனை பேர் வாயை திறந்து காமிச்சிருக்கீங்க? வாய ஆணு காட்டி உள்ள லைட் அடிச்சு தொண்டையை பார்த்து நாக்க பார்த்த உடனே என்ன இன்ஃபெக்ஷன் என்ன ஏதுன்னு ஓரளவுக்கு டாக்டருக்கு என்ன பிரச்சனை சரீரத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை, என்னையா தலைவலிக்குதுன்னு போனா வாயை தரன்றாரு. ஒரு மாதிரி ஜுரம் அடிக்குதுன்னா வாயை திறந்து லைட் அடிச்சு பாக்குறாரு. என்னதீங்க, அங்கதான் விஷயமே இருக்குது. ஆகையால மனுஷனுடைய பாவ வாழ்க்கை குறித்து பவுல் பேசும்போது முதல்ல வாயை தரன்றார். இவரும் டாக்டர் மாதிரி
என்ன சொல்லுகிறார் 13ஆம் வசனத்திலே? அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. மனுக்குலத்தை குறித்து பாவியாகிய மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பதை செக்அப் பண்றார் பவுல் அப்போஸ்தலன். என்ன சொல்றாரு? முதல்ல இவன் வியாதி எனக்கு எப்படி விளங்குதுன்னா, அவன் தொண்டையை பார்த்தா அவன் வியாதி எனக்கு விளங்குதுன்றார். தொண்டையை பார்த்தா என்ன விளங்குது? அது திறக்கப்பட்ட பிரேத குழின்றார். பிரேத குழி என்ன? பிரேத குழியில 2 வாரத்துக்கு முன்னால யாரையாவது புதைச்சிருந்தா அதை போய் திறந்து பார்த்தா என்ன ஆகும்? நாத்தம் தாங்காது. வெளியில 10,000 ரூபாய் கொடுத்து கல்லு போட்டிருப்பாங்க, ஜோரா கிரானைட் கல்லு. அது பல 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 பலன் இருக்கும். பேரெல்லாம் எழுதி தேவனுக்கு மகிமைன்னு போட்டிருப்பாங்க. வெளியே வசனம் எல்லாம் கூட போட்டிருக்கோம். ஆனா அது அப்படியே விட்டுருந்தோம். அது திறந்தா என்ன ஆகிறது? திறந்தா நிக்க முடியாது. இந்த மகிமையை யாரும் சகித்துக் கொள்ள முடியாது. அவ்வளவு நாற்றமும் அழிவும் தான் அதிலே பார்க்கிறோம் இல்லையா? மனுஷனுடைய தொண்டை அப்படி இருக்குதுன்றாரு. மனுஷன் வெளியே பார்த்தா ஒருவேளை நல்லா உடுத்தி கொண்டிருக்கலாம், பார்க்கிறதுக்கு நன்றாக இருக்கலாம், நாகரிகம் உள்ளவனா இருக்கலாம், வசதி படைத்தவனா இருக்கலாம், பார்க்கிறதுக்கு சுத்தமாகவும் ரொம்ப ஜோராகவும் இருக்கலாம், கவர்ச்சிகரமா இருக்கலாம். ஆனா பவுல் சொல்றார், நான் வெளியே பார்த்து ஏமாறுறாள், உள்ள தொண்டையை பார்க்கிறேன்றார். தொண்டையை பார்த்தால் திறக்கப்பட்ட பிரேத குழி என்று சொல்லுகிறார். அது என்னத்தை குறித்து பேசுகிறது? மனுஷனுடைய பாவம் அவனுடைய வாயின் மூலமாக வெளிப்படுகிறது. அநேக நேரத்தில் அவன் வாயை திறந்தான்னா போதும், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று இயேசு சொல்லுகிறார். மனுஷனுடைய நிலை என்ன என்று பார்க்க வேண்டும் என்றால், அவனுடைய உள்ளான நிலை என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவன் வாயினாலே வருகிற காரியங்களை, வாய்க்கு வெளியாக வருகிற காரியங்களை, வாயின் மூலமாக வெளிப்பட போகிற காரியங்களை பார்த்தால் போதும், அவன் உள்ள எப்படி இருக்கிறான் என்கிறதை புரிந்து கொள்ளலாம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், திறக்கப்பட்ட பிரேத குழின்னு. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து கொட்டேஷன் சொன்ன இல்லையா போன வாரம்? 10 முதல் 17 வசனங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே எழுதி இருக்குது. அதை கொண்டு வந்து கோட் பண்றார். ஏன் கோட் பண்றார் என்று சொன்னால், மேற்கோள் காட்டுகிறார் என்று சொன்னால், யூதர்கள் பெரிதாக எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய பெருமை என்ன? கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேற யாருக்குமே கொடுக்கலையா அந்த உலகத்திலேயே? கர்த்தருடைய வார்த்தை எந்த மனுஷனுக்கும் கொடுக்கல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அது ஒரு பெரிய பெருமை பாருங்க அவங்களுக்கு. எந்த புறஜாதியானுக்கும் கொடுக்கப்படல. நான் மேன்மையானவன், ஆபிரகாமின் பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை என்ன சொல்றதெல்லாம் நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்றாங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீ அதை நம்புறல்ல, அதை மேன்மையா கருதுறல்ல, அந்த வார்த்தை உன்னை குறித்து என்ன சொல்லுதுன்னு எடுத்து காமிக்கிறேன்றார். அந்த வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லுது, உன்னுடைய வாய் திறக்கப்பட்ட பிரேத குழி. அவங்க எந்த வசனத்தை மேன்மையா கருதுகிறார்களோ, தேவனுடைய வார்த்தை என்று மேன்மையா எண்ணுகிறார்களோ, அந்த வசனத்திலிருந்து எடுத்து நிரூபிக்கிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறது உனக்குள்ள பாவம் இருக்கிறது என்று. அடுத்தது, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். வஞ்சனை, நாவினால் வஞ்சனை செய்கிறவர்கள் என்று சொன்னால், உள்ளே புறம்பே இன்னொன்று பேசுகிறவர்கள், வஞ்சிக்கிறார்கள். நாவினாலே பேசியே ஏமாத்துறவங்க, பேசியே ஏமாத்துறவங்க. வெறும் அரசியல்வாதிங்க இல்ல, அது எல்லாருமே தான் பேசியே ஏமாற்றுகிறவர்கள். பொய்யை பேசுகிறார்கள், பிளாட்டரிஸ், முகஸ்துதியாக பேசுவார்கள். முகத்துக்கு முன்னால ஒண்ணு பேசுவாங்க, ஆனா உள்ள வேற ஒன்றை வைத்துக்கிறோம். ஐயோ உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், ஆனா உண்மையிலே பார்த்தது ரொம்ப வெறுப்பா இருக்கும் அவங்களுக்கு. நான் நிறைய அந்த மாதிரி சந்திச்சேன். ஓ பிரதர், ஹலோ பிரதர், ஆனா நேத்து தான் வேற ஆள்கிட்ட இன்னொன்னு பேசியிருக்காரு, எனக்கு தெரியும் என்ன பேசினார். சரி பிரதர், தோத்திரம் பிரதர், போயிட்டு வாங்க பிரதர், வேண்டியதான், புரிஞ்சிக்க வேண்டியது, அவ்வளவுதான். உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு வெளியே ஒன்று பேசுகிறது. இப்படிதான் உலகம் இருக்கிறது. நாவினாலே வஞ்சனை செய்கிறார்கள் என்று சொல்லும் போது அதைத்தான் சொல்லுவது. முகஸ்துதியாய் பேசுகிறது, உள்ளே வெறுக்கிறது, வெளியே அன்பு கூறுவது போல பேசுகிறது, நடிப்பது. இவையெல்லாம் மனுஷர் மத்தியிலே சகஜமா இருக்கிற காரியங்கள். இதை எடுத்து பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து கோட் பண்றாரு. இப்படிதான் மனுஷன் இருக்கிறான். ஏன் இப்படி இருக்கிறான்? பாவியா இருக்கிறான். இவனுக்குள்ள சுயநலம் புகுந்து இருக்குது. இவன் தன்னுடைய நலத்தை பற்றி தான் கவலைப்படுறான். அவனுக்குள்ள பொறாமையும் எரிச்சலும் பலவிதமான தீய எண்ணங்களும் மற்றவர்களை குறித்த பலவிதமான எண்ணங்களும் அவனுக்குள்ள ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. தன்னுடைய நலத்தை மட்டும்தான் அவன் விரும்புகிறான் என்று அவனுடைய பாவத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் அப்படி சொல்லுகிறார். அது ஒரு விதத்தில் வெளிப்படுது. எப்படி? நாவினால் வஞ்சனை பேசுகிறான். தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, நாவு வஞ்சனையை பேசுகிறது. அவனுடைய உதடுகள் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது
இந்த விஷம் நிறைந்த பாம்பு அந்த விஷம் அடங்கிய ஒரு பை, ஒரு பேக் ஆஃப் பாய்சன், விஷம் நிறைந்த ஒரு சின்ன பை மாதிரி இருக்குதான் தொண்டைக்குள்ள, அதை அங்கே வைத்துக் கொள்ளுகிறது. மனுஷனை கடிக்கும் போது, கொட்டும் போது விஷத்தால் வந்து கொட்டும் போது அந்த பேகுக்குள்ள ஒரு தொலை போடுது. அந்த பேகுக்குள்ள ஒரு விஷம் கொட்டும் போது அந்த மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளாக பாய்கிறது. இப்படிதான் அந்த விஷம் வெளிப்படுகிறது. அந்த பேக் உள்ள மறைக்கப்பட்டிருக்கிறான், பார்க்க கூடாத இடத்துல அப்படியே அமுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமா பார்த்தா அது விஷம் இருக்கிறது போல தெரிகிறது இல்ல, ஆனா கொட்டும் போதுதான் அந்த விஷம் வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். The poison of asps என்று இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கிறது. அதை குறித்து அழகா விவரிக்கிறாங்க, என்சைக்ளோபீடியா போன்ற புத்தகங்கள்ல அழகா விவரிக்கிறாங்க எப்படி அந்த விஷம் வந்து ஏறுதுன்னு சொல்லி. கொட்டும் போது இந்த விஷம் மனுஷனுடைய நாவின் மூலமாக மனுக்குலத்தில் ஒருத்தன் கொட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். பாம்பை போல நாவை திறக்கும் போதெல்லாம் விஷம் ஏறிக்கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நம்முடைய விளம்பரங்களை கொஞ்சம் பாருங்க, அல்ல என்டர்டெயின்மெண்ட், களியாட்டுகள் போன்ற காரியங்களை பாருங்கள். தினந்தோறும் நடக்கிற காரியங்கள் டிவிலயோ அல்லது மற்ற ரோட்ல போகும்போது பெரிய ஹோர்டிங்ஸ் எல்லாம் பெரிய பெரிய போர்டெல்லாம் போடுறாங்க. இவைகள பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லது போலதான் தெரியும். சும்மா ஷேவ் பண்றதுக்கு ஒரு சோப்பை விற்பான், அதுக்கு என்னென்னமோ படம் எல்லாம் போட்டு விற்பான். அப்ப பாக்குறவனுக்கு என்ன ஏற்படுகிறது, அதுல ஒண்ணும் கெட்டது இல்ல போல என்று தெரிகிறது. அதை பார்த்து பார்த்து அதை தன்னுடைய உள்ளத்துல வைத்து வைத்து இவன் கெட்டு போகிறான். அதுக்குள்ள விஷம் இருக்கிறது வெளிப்படையா அவனுக்கு விளங்குகிறது இல்ல. இந்த விளம்பரங்கள் களியாட்டுகள் மற்ற பல காரியங்களிலையும் பாம்பின் விஷம் போல மறைக்கப்பட்ட விஷம் இருக்கிறது, மறைச்சு வச்சிடறாங்க. there is a subtle attraction, fatal attraction there. அங்கே மனுஷனை அழிக்கக்கூடிய சில ஐடியாக்கள், சில கருத்துக்கள், சில எண்ணங்கள், தீய எண்ணங்கள், தீய கருத்துக்கள், இவைகளை நல்லதை போல பரப்பி வருகிறார்கள். சிலதெல்லாம் ஜெயில போடணும், அதை போட்டவன. சில விளம்பரங்கள்லாம் போடுற ஆளை பிடிச்சு உடனே என்ன பண்ணும், ஜெயில போடணும். அப்பேற்பட்ட விஷம் அதுல இருக்குது. இளைய தலைமுறையினர் மத்தியிலே ஒரு தவறான எண்ணத்தை, தவறான கருத்தை, தவறான ஒரு ஆசையை, தவறான ஒரு இச்சையை, தவறான ஒரு சில காரியங்களை உள்ளே வைத்து விடுகிறார்கள். அது பார்த்த உடனே விளங்குகிறது இல்ல, வெளிப்படையாக தோன்றுகிறது அல்ல, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. பாம்பு கொட்டுற மாதிரி அது உள்ள இருக்கிற விஷம். இதை இவன் பார்த்து பார்த்து இதுல ஒண்ணு இல்ல, இதுல என்னங்க தப்பு இருக்குது, இதுல என்னங்க இது இருக்குது, இதுல என்னங்க அது இருக்குதுன்னு சொல்லி அதை இவன் நம்பி 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 கடைசியில இவன் வந்து பாம்பின் விஷம் ஏறுகிறது போல இவனுடைய வாழ்க்கையே கெட்டு போகிறது. ஒன்றும் அறியாத மக்கள் இந்த பாம்பின் விஷத்தை அறியாமல் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். பொல்லாத போதனைகளும் அப்படிதான், அதுக்குள்ள பாம்பின் விஷம் இருக்குது. பொல்லாத போதனைகளுக்குள்ளாவும் பாம்பின் விஷம் இருக்குது. எலியா தீர்க்கதரிசியின் காலத்திலே பெரிய பஞ்சம் ஒன்று இருந்தது. பஞ்ச காலத்திலே அவரிடத்தில் படித்த எல்லா மாணவர்கள் தீர்க்கதரிசன பள்ளி வச்சிருந்தார், ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபெட்ஸ். அங்க படிச்ச பைபிள் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சரி என்ன பஞ்சமா இருக்குதுன்னு சொல்லி ஒருவன் போய் காட்டுல போய் எல்லாத்தையும் ஏதாவது பொறுக்கிட்டு வரலாம், என்னத்தையாவது தேடி எடுத்துட்டு வரலாம், போய் சமைக்கலாம்னு சொல்லி போனா அங்க காட்டுல என்னமோ பச்சை பசையில நல்லா இருந்தது. அவன் நினைச்சான், அடேப்பா சரியான வேட்டைதான் இன்றைக்கு, பஞ்ச காலத்துல இந்த காட்டுல நான் இதை கண்டுபிடிச்சேனே, கர்த்தருடைய பெரிய கிருபைதான் சொல்லி அதை கொண்டாந்து பானையில போட்டு நல்லா சமைச்சான். சமைச்சு அருமையா ருசியா செய்து கொண்டாந்து டேபிள்ல வச்சு எல்லாருக்கும் பரிமாறி கொண்டிருக்கும் போது அதை சாப்பிட்ட ஒருவன் கத்துறான், ஐயோ அதுக்குள்ள விஷம் இருக்கிறது, இதுக்குள்ள விஷம் இருக்குதுன்னு. பாருங்க, அதை பறிச்சவனுக்கும் தெரியல, அதை சமையல் பண்ணவனுக்கும் தெரியல, எல்லாம் இன்னசென்ட், எல்லாருக்கும் ஒன்னும் புரியல, இதுக்குள்ள விஷம் இருக்குதுன்னு தெரியல. சாப்பிடும் போது ஏதோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான், இல்லன்னா மீதி பேர் எல்லாரும் செத்துருப்பான். எலியா தீர்க்கதரிசி உடனே அதை நிறுத்திட்டு இதுக்கு ஜெபம் பண்ணி முதல்ல இதை சுகமாக்கி பிறகு இவங்க அது சாப்பிட வேண்டியதா இருந்தது. அப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து அவர்கள் அன்றைக்கு காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு போதனைகளிலே அநேக விதமாக விஷங்கள் ஏற்றப்படுகிறது. கேட்கும் போது நல்லா இருக்கும், கேட்கும் போது நல்லா இருக்கிறது போல இருக்கும், ஆனால் அதுக்குள்ள பாம்பின் விஷம் இருக்கிறது. பிசாசானவன் அநேக முறையில் போதனையை உபயோகப்படுத்தி போதனைகளிலே மக்களை சிக்க வைத்து, நேற்று பாருங்க பிபிசியில காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, பிபிசியில நேற்று 12 மணிக்கு திடீர்னு ஆன் பண்ண திடீர்னு இது வருது, கிறிஸ்தவர்களை பற்றி ஏதோ ஒரு ப்ரோக்ராம். என்னதான் காமிக்கிறாங்கன்னு பார்த்தா இங்கிலாந்துல நடக்கிற சில சம்பவங்களை குறித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க யாரோ ஒரு அம்மா ஏதோ கல்யாணம் ஆகி பிறகு டிவோர்ஸ் ஆகி ஏதோ பெரிய கஷ்டம்னு சொல்லி
அப்படியே பாடுபட்டு இருந்த வேலையில யாரோ சில கிறிஸ்தவர்கள் வந்து வாங்க கூட்டத்துக்கு வாங்க கோயிலுக்கு வாங்கன்னு கூட்டு போனாங்க. அங்க போனா தப்பான கோயில், தப்பான கூட்டம். அங்க என்ன சொன்னாங்களாம், தலைமுறை தலைமுறையாக உன் மேல சாபம் இருக்குது, பல தலைமுறைகள் சாபம் உன் மேல வந்திருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. ஆகையால நீ வந்து உனக்கு நினைவு இருக்க நாள்ல இருந்து இதுவரைக்கும் என்ன பாவம் செய்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடணும்னாங்களாம். முதல்ல இந்த அம்மாவுக்கு எல்லா பாவத்தையும் நினைவு கூற முடியல. அதுவே இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய வேதனையா இருந்துச்சான். நம்ம நினைவு கூற முடியலையே, நம்ம என்ன ஜென்மமோ, மற்றவங்க எல்லாம் நினைவு கூறுறாங்க போல இருக்கு, நம்மளாலதான் அது முடியல, நம்ம என்ன ஆழ்பாரு, கொஞ்சம் கூட உணர்வு இல்லாத மனுஷியா இருந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மாவுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. என்னால இந்த பாவத்தெல்லாம் நினைவு கூற முடியலையே. சரி, நினைவு இருந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பாவத்தெல்லாம் சொல்லுன்னு சொன்னாங்க. அதுவே பெரிய தப்பு. அதெல்லாம் தான் எடுத்து கடலின் ஆழத்துல எங்க போட்டு தூக்கி போட்டாருன்னு இருக்குது ஆண்டவர். கடலின் ஆழத்துல தூக்கி போட்டிருக்கிறார் வேதம் சொல்லுதா இல்லையா? கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அதை நீக்கி போட்டிருக்கிறார். அதை அவர் நினைவு கூறுகிறது இல்லை, அதை அவர் சொல்லுகிறது இல்லை, அதை அவர் எடுக்கிறது இல்லை. அதை எடுன்னு சொல்ற ஆள் எல்லாம் சரியான ஆள் கிடையவே கிடையாது. இது பெரிய ஆவிக்குரியது போல தோன்றலாம், ஆனா அதுல ஒன்றுமே கிடையாது. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஆள் சொல்றாரு தீர்க்கதரிசனம் சொல்லி, நீ கற்பத்தில் இருக்கும் போதே உனக்கு இந்த சாபம் வந்துருச்சு, கற்பத்தில் இருக்கும் போதே வந்துருச்சு, பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு கற்பத்தில், தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே இது வந்துருச்சு. இப்படி எல்லாம் சொல்லி ஏதோ ஒரு சுமாரா இருந்த ஒரு பெண்ணை எடுத்து ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு பெண்ணா மாற்றி அந்த அம்மா கடைசியில சொல்லுது, எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. கடைசியில ஒரு 2 வருஷம் போய் இவங்க எல்லாம் போட்டு ஆட்டி குலுக்கி போட்டு பிசாச ஓட்டுறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணி தலையை பிடிச்சி இழுத்து கண்ணை பிதுக்கி என் தொண்டையை பிடிச்சு அமுக்கி என்ன அலக்கழிச்சு எல்லாம் போட்ட பிறகு கடைசியில ஐயா நான் வந்து பைபிளை தூக்கி எறிஞ்ச பிறகுதான் எனக்கு சமாதானம் வந்து. எனக்கு ரொம்ப வருத்தமாச்சு. ஏன்னா பைபிள், இந்த பைபிள் தான் தெரியுது இவங்களுக்கு. ஏன் அப்படி சொல்லுது, பைபிளை தூக்கி எறிஞ்ச பிறகுதான் எனக்கு சமாதானம் வருகிறது என்ற வார்த்தை ஏன் உபயோகப்படுத்துதுன்னா, அவங்களுக்கு போதிக்கப்பட்ட பைபிள் இந்த பைபிளை வச்சுட்டு தான் தப்பு தப்பா போதிச்சிருக்கிறாங்க, சரியான காரியங்களை போதிக்கவில்லை. இன்னொரு சம்பவத்தை காண்பித்தார்கள். ஒரு தாயும் தாப்பனும் அந்த தன்னுடைய மகளை பற்றி பேசுறாங்க, இந்த கும்பல்ல சேர்ந்த மகளை பற்றி பேசும்போது சொல்றாங்க, எங்களை மகளை எடுத்துட்டு போய் எப்படியோ எங்களுக்கு எதிராக திருப்பி விட்டாங்கயா சபையில. எப்படி திருப்பினாங்கன்னா, யாரோ ஒரு ஆள் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாராம். சபைக்கு போன ஒரு வாலிப பெண்ணை எடுத்துக்கொண்டு ஒரு ஆள் தீர்க்கதரிசனம் சொல்றார், உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை அபியூஸ் பண்ணி இருக்கிறார்கள், உன்னை தவறான முறையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள், இத்தனை ஆண்டுகளாக உன்னை எல்லா விதத்திலும் அபியூஸ் பண்ணி இருக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கு அது தெரியல, அபியூஸ் பண்ணது கிடையாது, தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாங்க. இந்த தீர்க்க தரிசனம் சொன்னதுனால போதகரும் சபையில இருந்து பெற்றோர்களால் அபியூஸ் பண்ணப்பட்ட ஒரு பெண்ணை நாங்கள் தத்து எடுத்துக் கொள்கிறோம் சொல்லி இப்படி சொல்லிட்டார். அவருக்கு வந்து தீர்க்க தரிசனம் தெய்வ வாக்கு. ஹலோ, தீர்க்க தரிசனம் சொன்னா அதை விட பெருசு இருக்குதா? வசனம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, தீர்க்க தரிசனம் தான் அவங்களுக்கு பெருசு. தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா அது உண்மை, வசனம் சொல்றது உண்மையான்றது பிறகுதான். இப்படி இருந்தா எப்படி பாருங்க, என்ன சொல்லிவிட்டார்கள்? தீர்க்கதரிசி சொல்லிட்டார், உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை தவறான முறையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த விரோதத்தை இந்த பெண்ணுக்குள்ள வளர்த்து கடைசியில் கோர்ட் வரைக்கும் போய் அந்த குடும்பத்தில் எல்லாம் நாச மோசம் நடந்து கடைசியில இப்பொழுது சந்தி சிரிக்கிற அளவுக்கு இப்ப பிபிசியில காண்பிக்கிறாங்க. அவங்களும் தான் பாட்டு பாடுறாங்க, அவங்களும் தான் கை தட்டுறாங்க, அவங்களும் தான் எல்லாம் பண்றாங்க, அவங்களும் தான் பைபிள் எடுத்துட்டு அல்லேலூயா அல்லேலூயான்றாங்க. தவறான போதனைகள் பாருங்க. ஜனங்களை, இன்னசென்ட் பீப்புள், ஒன்றும் அறியாத ஜனங்களை பிடிச்சு பாம்பு கடிக்கிற மாதிரி கடிச்சு விஷத்தை ஏத்தி சந்தோஷமா எல்லா நிறைவும் பெற்று சமாதானத்தோடு வாழ்க்கையில முன்னேறி கொண்டு போக வேண்டிய ஆட்கள், விசுவாசிகள். அவங்க போட்டு பிசாசு பிடிச்சிருக்குது, உனக்கு தாயின் கற்பத்திலே பிடிச்சிருச்சாக்கும், உனக்கு 4 தலைமுறையா சாபம் இருக்குது, உனக்கு எல்லாத்தையும் நினைவு கூறு, உங்க தாத்தா சொன்னதெல்லாம், அவர் செய்த தப்பெல்லாம் வேற யாராவது தீர்க்கதரிசிட்ட வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படி எல்லாம் போட்டு ஜனங்களை குழப்பி இவங்களுக்கு இப்ப என்ன, ஐயோ எங்க பாட்டி செய்த பாவம், எங்க பாட்டி செய்த பாவம் என்னமோ, எங்க தாத்தா செய்த பாவம் என்னமோ, என் முந்தின தலைமுறை செய்த பாவம் என்னமோ, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்களுக்கு ஓயாது. இப்போ பைத்தியம் பிடிச்சிருவங்களுக்கு சும்மா கோயிலுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு முன்னால வளர முடியாது. இவங்களுக்கு இப்படியே தேடி அலைஞ்சு யாராவது போய் சொல்லி இவங்களுக்கு இந்த வெளிப்படுத்தலாம் கிடைச்சு ஏதாவது குழப்பி விட்டாதான் இவங்களுக்கு நிம்மதி இருக்குமோ ஒழிய அப்படி பண்ணி விட்டார்கள். அது பாம்பின் விஷம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்தது பார்ப்போம்.
அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறதுன்னு சொன்னா ஏதோ மற்றவர்களை சபிக்கிறார்கள் என்று மட்டும் இல்ல. நம்ம நினைக்கிறோம் மற்றவர்களை சபிக்கிறார்கள், மற்றவர்கள் பேர்ல விரோதம் வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். கிடையாது. அது மட்டுமல்ல, அது ஒரு சின்ன போர்ஷன் தான். மெயினா இங்க எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுக்கு எதிராக அவருடைய வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. எப்படி தேவனுக்கு எதிராக சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது? யோபுடைய மனைவி என்ன சொன்னால், யோபு பிள்ளைகளை இழந்தான், ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் போச்சு. அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து அவன் நிற்கதியாய் நிற்கிற வேளையில மனைவி வந்து என்ன சொல்றா, நீயும் தேவனை சபிச்சிட்டு நீயும் சாகுமையான்றா. முதல்ல இந்த அம்மா போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. தேவனை சபித்து curse God and die, தேவனை சபித்து போடு, சபித்துட்டு நீயும் சாகு என்று சொல்லுகிற பாருங்க. அந்த அம்மாவுக்குள்ள நல்லா கவனிக்க வேணும். அது சாதாரணமா நினைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அப்படி இருக்காங்க. அந்த அம்மா மட்டும் அப்படி பண்றது இல்ல. இன்னைக்கு எத்தனையோ அம்மாமார் அப்படி பேசுறாங்க, இன்னைக்கு எத்தனையோ ஐயாமார் அப்படி பேசுறாங்க. என்ன அவர்களுக்குள்ள, என்னுடைய சொத்தெல்லாம் தேவன் புடிங்கிட்டாரே, என் ஆடு மாடுகள் எல்லாம் கர்த்தர் கொன்னுட்டாரே, என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் கொன்னுட்டாரே, ஏன் இப்படி கர்த்தர் எனக்கு செய்யறார்? கர்த்தர் ஏன் என்ன இப்படி சோதிக்கிறார்? நான் என்ன பாவம் செய்தேன்? நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா வாழ்ந்து கொண்டு வருகிறேனே, கர்த்தர் எனக்கு ஏன் அப்படி செய்யணும்? என்னுடைய குடும்பத்திலே ஏன் அப்படி நடந்தது? எனக்கு ஏன் இவ்வளவு தீமை நடக்கிறது? என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில ஏன் நடக்கிறது? நான் யாருக்கு தீமை செய்தேன்? நான் ஒருத்தருக்கு தீமை செய்யலையே, கர்த்தர் ஏன் என்ன இப்படி செய்யறார் அப்படின்ற வார்த்தை வருதா இல்லையா? எத்தனை குடும்பங்கள்ல, எத்தனை கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில, எத்தனை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இதை பேசுறாங்க. அது என்ன? அதைத்தான் சொல்லி இருக்கிறது. அவர்கள் வாய் கசப்பினால் நிறைந்திருக்கிறது. எந்த கசப்பினால்? கர்த்தரிடத்தில் அவர்கள் கசந்து கொள்ளுகிறார்கள். தங்களுடைய தரித்திரம், தங்களுடைய வியாதி, தங்களுடைய பலவிதமான சம்பவங்கள், தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், இவைகளெல்லாம் வைத்து கர்த்தரை கசந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி செய்தார்? ஆண்டவன் ஏன் என்ன இப்படி விட்டான்? ஏன் எனக்கு வேலை இல்லாத நிலை? ஏன் எனக்கு இப்படி இருக்குது? ஏன் எனக்கு இந்த வியாதி? ஏன் எனக்கு இந்த நோய்? ஏன் எனக்கு இவ்வளவு தரித்திரம்? ஏன் என் பிள்ளைக்கு இப்படி ஆச்சு? ஏன் என் பேரனுக்கு இப்படி? இப்படியே சபித்துக் கொண்டிருக்கிறார்கள், கசந்து கொண்டிருக்கிறார்கள். இது குடும்பமா நடக்குது, வீடு வீடா நடக்குது, எத்தனையோ இடத்துல நடக்குது. நான் அப்படிப்பட்ட ஆள்களை பார்க்கும் போதெல்லாம் சொல்றது, ஐயா ஆண்டவர் செய்யல அது அப்படிங்கிற கிறிஸ்தவங்களே. ஆண்டவர் செய்யலன்னா இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒருத்தர் சொன்ன அவர் சொல்றாரு, இது புதுவிதமான வியாக்கியானமா இருக்குது என்று. நீங்க சொல்றது புதுவிதமான வியாக்கியானம், அது புதுவிதம் இல்லைங்க, இதுதான் பழைய விதம். நீங்க கேட்டதுதான் புதுவிதம். நான் சொல்றது புதுவிதம் கிடையாது. வேதத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் அப்படி மனுஷனை உண்டாக்கு. ஐயோ ஆண்டவர் ஏங்க இப்படிலாம் மனுஷனை உண்டாக்குறாரு? ஏன் இப்ப பாருங்க, முடவர்கள் எவ்வளவு, குருடர்கள் எவ்வளவு பாருங்க, வாய் பேச முடியாதவங்க எவ்வளவு பாருங்க, இப்படி கஷ்டப்படுற ஆளுங்க, தெருவில் பிச்சை எடுக்கிறவங்க, ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கிறாரு? ஆண்டவரா பண்ணாரு. ஆதியாகமம் 1 அதிகாரத்தை வாசித்து பார்த்தாலே தெரியும் ஆண்டவர் இதை பண்ணலன்னு. ஆண்டவர் எப்படி உலகத்தை சிரிச்சிட்டாரு. ஒரு ரோல பிச்சைக்காரெல்லாம் உட்காந்துக்கோ, இன்னொரு பக்கம் குருடெல்லாம் உட்காந்துக்கோ, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் செவிடெல்லாம், இப்படி பண்ணல ஆண்டவர். ஆண்டவர் அப்படி பண்ணலங்க. ஆகையால் தான் நான் சொல்றேன், ஆகையால் தான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு குருடர்களுக்கும் செவிடர்களுக்கும் பலவிதமான கஷ்டத்தில் அவதிப்படுறவர்களுக்கும் அவர்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும்படியாக, அவருடைய வேதனையை போக்கும்படியாக ஏதோ ஒரு அளவுக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச வண்ணத்தில் அவங்களுக்கு உதவி செய்ய பள்ளிகளும் பலவிதமான நிறுவனங்களும் ஸ்தாபித்து வருகிறார்கள். ஏன்? கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்ல, அதை எதிர்த்து நம்ம போராடுறவங்க. உலகம் அப்படி சிருஷ்டிக்கப்படவில்லை. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உலகத்தை அப்படி சிருஷ்டிக்கவில்லை. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேணும். உங்களை குருடாக்கி, உங்களை செவிடாக்கி, உங்களை காலை ஒடிச்சு கையை ஒடிச்சு அவர் என்ன சாதிக்க முடியும்? அவருக்கு தேவையில் அவர் அந்த சில்லறை விளையாட்டை விளையாடுறதே கிடையாது. மனுஷனை துன்புறுத்தி ஆண்டவர் என்ன சாதிக்க முடியும்? ஏதாவது அவருக்கு ஏதாவது சித்தம் இருக்குங்க. கர்த்தர் ஏதாவது வச்சிருப்பார். நடத்திட்டோம். அப்ப இவங்க பெரிய யோகியர் மாதிரியும் கர்த்தர் என்னத்தையும் உள்ளுக்கு மனசுல வச்சுக்கிட்டு எதையோ பகையை வச்சுக்கிட்டு இவங்களை போட்டுக்கிட்டு படாத பாடு படுத்துறது மாதிரி அவர் நடத்திட்டு பரவாயில்ல, நான் அப்ப கூட யோகியனா இருந்துக்கிறேன், நான் அப்ப கூட நல்லவனா இருந்துக்கிறேன், அவர் நடத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரில பேசுறாங்க. நல்லவர். இந்த உலகம் தீமை நிறைந்த உலகமா இருக்குது. இந்த உலகத்துல தீமை நிறைஞ்சு இருக்குது. ஏன்? கர்த்தர் சிருஷ்டிப்புதமான சகல நிறைவும் பெற்ற இந்த உலகத்தை மனுஷன் பாவத்தினால் அழித்து போட்டான். இது விழுந்து போன உலகம், இது அழிந்து போன உலகம். முள்ளும் புதரும் விளையிறது இல்ல. கர்த்தர் இந்த பூமி சாபத்துக்குள்ளா இருக்கிறபடினாலதான் இன்னைக்கு முள்ளு வளருது, புதர் வளருது. கர்த்தர் படைச்சப்ப அப்படி படைக்கல. எதை விதைக்கிறானோ அது மட்டும் தான் வளரும். விதைக்காம விட்டுட்டா ஒண்ணும் வளராது. அப்படி படைச்சிருந்தாரு. ஆனா மனுஷன் சாபத்தை கொண்டு வந்தபடினாலே
தன்னுடைய பாவத்து நிமித்தமாக அவன் விதைக்காதெல்லாம் இன்னைக்கு வளருது. விதைச்சு உன்னை வளர வைக்கணும்னா அதுக்கு பெரும்பாடு பட வேண்டியது இருக்குது. ஆனா சும்மா விட்ட காடு புதர்லாம் தானா எக்கச்சக்கமா வளர்ந்துள்ளது. அதை கவனிச்சிங்களா? எண்ணி பாருங்கள். அதை ஒரு தக்காளி தோட்டம் போடணும்னா இல்லாத பால்லாம் போட வேண்டியதா இருக்குது. காலையிலும் சாயந்தரமும் அதுக்குன்னு உழைக்க வேண்டியதா இருக்குது. ஒரு புதர் வேணா எவ்வளவு வேலை செய்றீங்க? ஒரு வேலையும் செய்ய வேண்டியது இல்ல. சும்மா ஊரை விட்டு போயிட்டாலே போதும். ஒரு மாசம் பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா புதர் உள்ள நுழைய முடியாது, வீட்டுள்ள அவ்வளவு புதர் இருக்கும். அது செழிப்பா வளருது. அது அப்ப நான் சொல்றேன், தீமைகள் பொல்லாப்புகள் நிறைய நடக்குது. அதுக்கு ஒண்ணும் பெருசா பண்ண வேண்டியது இல்ல. ஐயோ நான் என்ன பாவம் செய்தனோ எனக்கு இப்படி வந்தது. நீங்க ஒரு பாவம் செய்யல, அது பாட்டு தானா வளருது. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை, பாவமே செய்ய வேண்டியதில்லை. தீமை நடக்கணுமா? வியாதிகள், நோய்கள், பலவிதமான சாபங்கள், பலவிதமான காரியங்கள் வருவதற்கு ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. சும்மா இறந்தா போதும், எல்லாம் வரும். ஆகியதான் சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தரை பிடித்துக் கொண்டு கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவர்களாக இந்த காரியங்களை கட்டி இதெல்லாம் அப்புறப்படுத்தி சகல பிசாசின் கிரிகளை அந்தகார சக்தியை வெளிப்படுத்தி அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் கட்டி இயேசுவின் ரத்தத்தை தெளித்து உங்களுடைய ஏரியாவை கரெக்டா செய்தங்க. இதெல்லாம் வளர்ந்து கிடக்குது அப்படின்னா என்ன செய்யணும்? ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. சும்மா இருந்தா போதும். அந்த பாவம் தான் செய்தீங்க. நான் என்ன பாவம்? ஒரு பாவம் செய்யல. ஆண்டவருடைய பாதுகாப்புக்கு வரல. என்ன பாவம் செய்த? ஒரு பாவம் செய்யல. ஆண்டவரை பிடித்துக் கொள்ளல. சாப உலகம். உலகத்தில் அது பாட்டுக்கு தானா நடக்குது, ஆட்டோமேட்டிக். அதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்க இன்னைக்கெல்லாம் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளணும், வசனத்தை பிடித்துக் கொள்ளணும், கரெக்டா ஆண்டவரோட நீங்க நடக்க வேணும். அப்பதான் நல்லது நடக்கும். ஹலோ, இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? வீட்டுக்கு போனவங்க எத்தனை பேர்? சிலர் இங்கதான் இருக்கிறாங்க, ஆனா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் சாம்பார்லாம் யோசிச்சுட்டு வர்றாங்க. மனைவி சபிச்சா எத்தனையோ பேர் வேதத்துல பார்க்கிறோம், அப்படி சபிச்சிருக்காங்க. இந்த வசனத்தெல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க சில ஆசாமிகள். வசனத்தில் இருக்குதுன்றதுனால அவங்களும் அதை பேசி திரிவாங்க. கிடையாது. வசனத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது. வசனம் எல்லாம் தேவனுடைய ஆவியானவரால் அருளப்பட்டது. ஆனா சிலர் எல்லாம் தப்பு தப்பா தங்களுடைய மனசுல வந்ததெல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து கர்த்தருடைய வசனம் தானே இதுவும் நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்லி புருஷனை பார்த்து சபிச்சுட்டு நீயும் சாகுன்னு சொல்லக்கூடாது. அது வசனம் இல்ல. அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். ஐயோ இந்த அம்மா மாதிரி நான் இருக்க கூடாது, ஆண்டவரை சபிக்க கூடாது, கசப்ப உள்ளத்துல வளர்க்க கூடாது, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். இவையெல்லாம் பாவ வார்த்தையின் மூலமா வருகிற பாவங்கள். இப்போ செய்கையின் மூலமா வர்ற பாவங்களை குறித்து பேசுகிறார் அடுத்த வசனத்திலிருந்து. ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். செய்கையின் மூலமா இவ்வளவு நேரம் வாயின்னு வந்தது. தொண்டை, நாவு, வாய். இவ்வளவு நேரம் இல்லையா? தொண்டை, நாவு, வாய். இதுல செய்யப்படுகிற பாவங்கள், சொல் அளவில் செய்யப்படுகிற பாவங்கள். வசனத்திலிருந்து அவர்கள் கிரியினாலே செய்யப்படுகிற பாவங்கள். அவர்கள் கால் ரத்தம் சிந்துகிறதுக்கு தீவிரிக்கிறது. ரத்தம் சிந்துகிறதுக்கு தீவிரிக்கிறது என்று சொல்லப்படுகிறதுனால எல்லாருமே கொலையாளிகள், மர்டரர்ஸ் சொல்றது இல்லை. நம்ம யாரும் சிலர்லாம் கொலையே பண்ணவே இல்ல. ஆதியிலே முதலாவது ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிறந்த முதலாவது பையன் பாவம் அந்த கொலையை செய்தான், ரத்தம் சிந்தினான். அது முதற்கொண்டு வளர்ந்து வளர்ந்து வந்து வளர்ந்து 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 வந்து இப்ப கொலைங்கிறது சும்மா ஒரு இண்டிவிஜுவலுக்கு நடக்கிறது இல்ல, தனிப்பட்ட முறையில் ஒரு ஆளுக்கு நடக்கிறது இல்ல. இப்ப ரொம்ப இன்டர்நேஷனல் லெவல்ல போயிடுச்சு. இப்போ யுத்தங்கள். ஒரு பாம போட்டா 10,000 பேர் அழிஞ்சான். நீங்களும் நானும் போய் பண்ண வேண்டியது இல்ல, நம்ம ஆளுகள் அனுப்பிச்சா போதும். நம்ம ஆர்மிக்கு வரி கட்டி அவங்களை அனுப்பிச்சா போதும், செய்து முடிச்சுட்டு வந்து விடுவார்கள். யுத்தங்கள், நாசமோசங்கள் உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. வாசிக்கிறோம் லங்கையில எப்படி நடக்குதுன்னு. அப்பாவி மக்கள் போட்டு பாம போட்டு அதை போட்டு இதை போட்டு ஊற விட்டு ஓடுறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் அழிந்து போகிறார்கள். ஏன் எப்படி நடக்கிறது? ரத்தம் சிந்துகிறதுக்கு கால் தீவி. மனுஷன் பாவியா இருக்கிறான். நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியாது. இவங்க தப்பா அவங்க தப்பா, அவங்க சரியா இவங்க சரியா, அதை நம்ம பேசல. நாம என்ன பேசுறோம்? எல்லாருமே தப்புன்றத பேசுறோம். ஏன் இப்படி நடக்குது? ஏன் உலகத்துல ரத்தம் சிந்துகிறது நடக்கிறது? ஏன் உலகத்துல இவ்வளவு ரத்தம் சிந்தப்படுகிறது? ஏன் இவ்வளவு அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள்? ஏன் இவ்வளவு கொலைகளும் இப்படிப்பட்ட யுத்தங்கள் நடந்து இவ்வளவு பெரிய நாசமோசங்கள் உலகத்தில் நடக்கிறது? இது காரணம் என்ன? இது காரணம் என்னன்னா கர்த்தர் அப்படி உண்டாக்கல. கர்த்தர் ஏன் யாதவன் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு? கர்த்தர் ஏன் அப்படி உலகத்தை கர்த்தர் இப்படி உண்டாக்கலங்க. யுத்தம் பண்றதுக்கு கர்த்தர் உண்டாக்கல. யுத்தம் ஏன் பண்றானா அவன் சுயநலம் பிடித்தவனா இருக்கிறான். அந்தந்த நாடுகள், அந்தந்த இனத்தவர், எல்லா மக்களும் தங்களுக்குள்ள ஒரு வெறி ரத்தம் ஓடுகிறது. அவர்களுக்குள்ள மொழி வெறி, அந்த வெறி, இந்த வெறி, நிறவெறி, எல்லா வெறியும் அவர்களுக்குள்ள இருக்குது. சாத்தான் தேவன் சிருஷ்டித்த மனுஷனை எடுத்து
தேவன் மனுஷனை தன்னுடைய சொந்த ரூபத்தில் சிருஷ்டித்தார் என்று போட்டிருக்குது. ஆடு மாடுகள்லாம் அதன் ஜாதிபடி சிருஷ்டித்தார். ஆனா மனுஷனை தம்முடைய ஜாதியின்படி சிருஷ்டித்தார். இந்த தேவனுடைய ஜாதியின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை எடுத்து பிசாசு என்ன பண்ணா, நீ ஒரு ஜாதி, நான் ஒரு ஜாதி, நீ அந்த ஜாதி, நான் இந்த ஜாதின்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க நம்ம நாட்டுல தெற்க போனா எல்லாம் அடிச்சுக்கிறான். என்னன்னா ஜாதி, நீ எந்த ஜாதி, அந்த ஜாதி, நம்ம ஜாதி, இது நம்ம இல்லாத ஜாதி. இப்படி ஜனங்களை எடுத்து பிசாசு மிருகம் மாதிரி ஆக்கிட்டான். அதுங்களுக்கு தான் ஜாதி இல்லையா? அவன் சொன்னேன் இல்லையா, நாய் வாங்கணும்னா நல்ல ஜாதியா பார்த்து வாங்கணும், கண்ட நாயை வாங்கிட்டு வரக்கூடாது. மாடு வாங்கினாலும் நல்ல ஜாதியா தான் பார்த்து. மனுஷன் ஜாதி கிடையாது, மனுஷன் ஒரே ஜாதி தான், தேவனுடைய ஜாதி, அவ்வளவுதான். ஆனா இந்த மனுஷனை எடுத்து அவனுக்குள்ள நிறவெறி, அவனுக்கு மொழி வெறி, அவனுக்கு அந்த வெறி, இந்த வெறி, அவனுக்குள்ள அந்த வெறி என்கிற ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் அவனுடைய கால்கள் ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள், நாசமோசங்களுக்கு எல்லாம் காரணம் என்ன? மனுஷன் பாவியா இருக்கிறான், அதை நிரூபிக்கிறது. மனுஷனுக்குள்ள பாவம் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் ரத்தம் சிந்துதல் நடக்கிறது. ரொம்ப முன்னேறி இருக்கிறோம். காயின் கொலை செய்ததிலிருந்து அவன் ஏதோ ஒரு கொலை தான் பண்ணான், இன்னைக்கு எல்லாம் ஹோல்சேலா நடக்குது. அவ்வளவு அந்த அளவுக்கு முன்னேறி விட்டோம். 16 நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. ரத்தம் சிந்துறதுனால நாசம், மோசங்கள் ஏற்படுகிறது. நாசமும் நிர்பந்தமும் அழிவை உண்டாக்குகிறது. நாசம் என்று சொன்னால் அழிவு, அது நிர்பந்தத்தை உண்டாக்குகிறது. யுத்தம் நடந்த இடத்துல போய் பாருங்க, அங்க நாசமும் நிர்பந்தமும் தான் இருக்கும். மிசரி அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லங்கையில் இன்னைக்கு போய் பாத்தீங்க, யாழ்ப்பாணத்தில் போய் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அங்கே நாசமும் நிர்பந்தமும் தான் இருக்குது. ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் எங்கே இருக்கிறதோ, மனுஷன் பாவி என்கிற காரியம் அந்த ரத்தம் சிந்துதல் மூலமா வெளிப்படுகிறது. அதை பார்க்கும் நாசமும் நிர்பந்தமும் தான் பார்க்க முடிகிறது. அடுத்தது, சமாதானத்தின் வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அதான் யுத்தம் வர்றதுனால நாசம் வருது, நிர்பந்தம் வருது. அப்புறம் எப்படி சமாதானம் இருக்கும்? சமாதானம் இருக்க வழி இல்லை, சமாதானமே இருக்க முடியாது. ஏசாயா 57 திருப்போம். 57:21. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? ஜனங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஏன் சமாதான சந்தோஷம் இல்ல? வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கனுக்கு சமாதான சந்தோஷம் இல்ல. ஏன்? அவனுடைய உள்ளத்திலே பலவிதமான கெட்ட எண்ணங்களும் தீங்கும் பலவிதமான பொல்லாப்பும் நிறைந்திருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை முறையே சரியில்லை. பாவத்தால் அவன் நிறைந்திருக்கிறபடியால சமாதானம் இருப்பது முடியாத காரியம். நீதிமொழிகள் 3:17 வாசித்து பார்ப்போம். இங்கே நீதிமானுடைய வழியை குறித்து பேசுகிறது. அது என்ன சொல்லுகிறது? அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வழிகள் இனிதான வழிகள், என் பாதைகள் எல்லாம் சமாதானம். பாருங்க, துன்மார்க்கனுக்கு சமாதானமே இல்ல. நீதிமானுக்கோ அவனுடைய வழிகள் இனிதான வழிகள், அவன் பாதைகள் எல்லாம் சமாதானம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இப்ப 18ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதி இருக்கிறதே. இவ்வளவு சொல்லிட்டு எழுதி இருக்கிறதே என்று ஏன் சொல்றாங்க? எல்லாம் பழைய ஏற்பாட்டில் எழுதி வச்சதுதான் பவுல் அப்போஸ்தலன் இங்க கோட் பண்ணுகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டில் எழுதினதுதான் இங்க கோட் பண்றார். அதனாலதான் இவெல்லாம் இப்படி எழுதி இருக்கிறதே என்று சொல்லுகிறார். இவ்வளவு சொல்லிட்டு வாயினால் செய்யப்படுகிற பாவங்கள், கிரியினால் செய்யப்படுகிற பாவங்கள், இவள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்றார் பவுல்? இதுக்கெல்லாம் என்ன காரணமா? இவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று சொல்லுகிறார். சங்கீதம் 36 திருப்பம். அங்க இருந்தா வருது, அங்க இருந்தா கோட் பண்றார். எதை கோட் பண்றார்? சங்கீதம் 36:1 கோட் பண்ணுகிறார். இங்க ரோமர் 3 சங்கீதம் 36:1 கோட் பண்ணுகிறார். என்ன சொல்லி இருக்கு 36? துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அதான் பிரச்சனை. துன்மார்க்கன் எனக்கு தெரியுன்றார் சங்கீதக்காரர். அவன் கண்ணுக்கு முன்னால தேவ பயம் இல்லை. அவனை பார்க்கிறேன் நான் தினந்தோறும். அவன் பேசுகிற பேச்சுகளை நான் அறிவேன். அவன் செய்கிற கிரியைகள், அவன் நடவடிக்கைகள் எனக்கு தெரியும். அவனுக்கு தெய்வ பயம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 9:10 சங்கீதத்திலையும் சொல்லி இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பயப்படுதல் என்கிற வார்த்தை எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பயப்படுதல் என்கிற வார்த்தை ஏதோ ஆண்டவரை பார்த்து ஓ நடுங்கிறது இல்ல.
இந்த பொய்யான பயம் தான் ஜனங்களுக்கு நிறைய இருக்குது. அதை தான் கத்து கொடுத்திருக்கிறாங்க. பொய்யான பயம் நாடு முழுக்க அதுதான் இருக்குது. ஆபீசருங்களை அவங்கள கண்டா 1000 கும்பிடு போடுறது, குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிக்கிறது. ஆனா வேலையை எவனும் ஒழுங்கா செய்ய மாட்டான். பொய்யான ஒரு மரியாதை பயம் சபைக்குள்ளேயும் வந்துருது பாருங்க. ஆண்டவரோட பெரிய பயம் போல, பெரிய பயபக்தி போல காண்பிப்பாங்க. அது பயம் இல்ல, அது பக்தி கிடையாது. பயம் என்று சொல்றது ஆண்டவரை பார்த்து நடுங்குகிறது கிடையாது. அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, ரெவரன்ஸ். ரெவரன்ஸ் என்று சொன்னால் மரியாதை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னால் பயம்னா பயந்து நடுகிறது கிடையாது. கர்த்தரை ரெவரன்ஸ் பண்ணுகிறது, கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிறது. சரியான விதத்தில் உள்ளத்திலே அவர் யார் என்பதை அறிந்து வைத்திருந்து அவருக்கு ஏற்ற இடத்தை நம்முடைய உள்ளத்திலே கொடுத்து, அதுதான் மரியாதை கொடுக்கிறதுக்கு அடையாளம். கோயிலுக்குள்ள வந்தோடனே ஏதோ சிலுவை போட்டதுனால கர்த்தருக்கு மரியாதை கொடுத்துறது இல்ல. இப்படியே வழியில போறப்ப இப்படி ஏற்றி பார்த்து ஒரு கும்பிட்டு இருந்ததுனால மரியாதை கிடையாது. அதுதான் தெரியுது ஜனங்களுக்கு. இன்னைக்கு கோயிலுக்கு உள்ள வரும்போது நம்ம செருப்பெல்லாம் அவுத்து போட்டு வந்ததுனால மரியாதை, அப்படி கிடையாது. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் அவர் யார்? என்னை உண்டாக்கினவர், அவருடைய சிருஷ்டிப்பு. நான் எல்லாம் எனக்கு கீழே இருக்குது, நான் அவருக்கு கீழே இருக்கிறேன். அவர் எனக்கு மேலானவர், நான் அவரை வணங்குகிறேன், தொழுது கொள்கிறேன். அவர் என் தேவன், என் ஆண்டவன் சொல்லி உள்ளத்தில் அப்படி நினைத்து அவருக்கு சரியான இடத்தை உள்ளத்தில் கொடுக்கணும். அதான் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். உள்ளத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கணும், இயேசுவுக்காக ஜீவிக்கணும். அதுதான் மரியாதை. அதை வேற, அதை விட மரியாதை கிடையாது. ரட்சிக்கப்படாம நான் மரியாதை கொடுக்கிறேன், மரியாதை கொடுக்கிறேன், மரியாதையே கிடையாது. மரியாதை கொடுக்கிறவன் ஆண்டவருக்கு தன்னுடைய உள்ளத்தில் சரியான இடத்தை கொடுத்திருப்பான், அவரை சரியான இடத்துல வைத்திருப்பான். அவரை வைக்க வேண்டிய இடத்துல அவரை ரட்சகராக ஆண்டவராக தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருப்பான். அதுதான் சரியான மரியாதை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அதை செய்துட்டா அதான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஆரம்பம். மரியாதை கொடுக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. இந்த ஃபால்ஸ் மரியாதை எல்லாம் வேணாம், ஆண்டவர் அதெல்லாம் வேணாம். அதான் சொல்லிட்டாரு, ஆராதிக்கிறவர்களை பார்த்து சொல்றாரு, நாவுகளால் என்ன துதிக்கிறாங்க, ஆனா உள்ளமோ என்னை விட்டு தூரமாய் இருக்குதுன்ட்டாரு. அவன் சும்மா சொல்றதெல்லாம் நாக்குல சொல்றான். அவன் பெரிய ஜோடனை பண்ணிட்டு வருவான், ஆனா உள்ளம் என்னை விட்டு தூரமாய் இருக்குது. எத்தனை பேர் இன்றைக்கு பாருங்க சபைக்கு செல்வார்கள், நாவுனால பாட்டை பாடுவாங்க, நாவுனால சில காரியங்கள் காணி காசை கூட கொடுப்பாங்க, சில காரியங்களை, ஆனா உள்ளமோ கர்த்தருக்கு தூரமாய் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரட்சிக்கப்படவில்லை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய சரியான இடத்தை கொடுக்கவில்லை, அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை உள்ளத்தில் கொடுக்கவில்லை அவர்கள். உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கிறது, சும்மா பயந்து நடுங்குறது கிடையாது. 19ஆம் வசனம், மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கிர தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிப்போம். இது ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இவ்வளத்தையும் சொல்லிட்டு மனுஷன் வாயினால செய்யற பாவம், செய்கையினால செய்யற பாவம், இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு கடைசியில எதுக்கு இவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டு இவ்வளவு பெரிய வசனங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில இருந்து எடுத்து இவ்வளவு ப்ரூவ் பண்ண காரணத்தை சொல்லுகிறார். மனுஷன் பாவியா இருக்கிறான், இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வசனங்களை எல்லாம் எடுத்து வரிசையை அடுக்கி கொடுத்து ஏன் நான் ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ப்ரூவ் பண்ண வேண்டியதுக்கு 2 காரணம். மனுஷன் பாவியா இருக்கிறான் நிரூபித்து காண்பிக்கிறதுக்கு இவ்வளவு வசனம், வாயின் பாவம் செய்கையின் பாவம் எல்லாம் காமிக்கிறதுக்கு இவ்வளவு வசனம் ஏன் கொடுத்தேன்றதுக்கு 2 காரணம் சொல்லுகிறார். முதலாவது காரணம் என்ன? எல்லாருடைய வாயும் அடைக்கப்படும்படிக்கும். எல்லாருடைய வாயும் அடைக்கப்படப்படிக்கும். யாருடைய வாய் அடைக்கப்பட பிடிக்கணும்? எல்லாருடைய வாயும்னா என்ன? எல்லாருடைய வாயும்னு சொன்னா அநேகர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. நான் என்ன தவறு செய்தேன்? எல்லா கிறிஸ்தவங்களும் நான் யோகியன் இல்லையா ஐயா? இவெல்லாம் என்ன கோயிலுக்கு 1000, நான் எத்தனை 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன், நான் எத்தனை கோயிலை கட்டியிருக்கிறேன். இவன் எல்லாம் என்ன மாசத்துக்கு ஒருக்க போவான், நான் 2 தடவை போறேன் இல்லையா? இவெல்லாம் உபவாசிட்டதே கிடையாது, நான் 2 நாள் உபவாசம். இப்படி பேசுறவன் இருக்கான். இவனுடைய வாய்கள் எல்லாம் அடைக்கப்படும். இனிமே ஒருவனும் அந்த மாதிரி பேசக்கூடாது. இந்த வசனத்தை வாசித்த பிறகு 10ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் வாசித்த ஒரு மனுஷனும் அந்த பரிசேய பேச்ச பேசக்கூடாது. வாய்கள் எல்லாம் அடைக்கப்பட வேணும். திருப்புங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஒரு முக்கியமான உதாரணம், இதை பார்த்தா தான் நமக்கு விளங்கும் யாருடைய வாய் அடைக்கப்பட வேணும். 18ஆம் வசனம் 18ஆம் அதிகாரம் லூக்கா 18 9ஆம் வசனத்திலிருந்து
9ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, கவனிச்சீங்களா, தங்களை நீதிமான்கள் நம்பி அப்படி நிறைய இருக்கிறாங்க பரிசேயர். மற்றவர்கள் அற்பமா எண்ணின சிலரை குறித்து ஒரு உவமையை சொன்னார். நான் பெரிய நீதிமான், மற்றவெல்லாம் ஒண்ணும் இல்லை நினைக்கிற பரிசேயர்கள். இன்றைக்கு பரிசேய கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணபடி தேவாலயத்துக்கு போனார்கள். இதான் உவமை. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்களாம். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன், பப்ளிக்கன். சாதாரண ஆள். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய இந்த மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிங்க. பக்கத்தில் அந்த ஆள் நிக்கிறான். இவன் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் பரிகாரிய போலவும், பரிகாரரை போலவும், அநியாயக்காரரை போலவும், விபச்சாரரை போலவும், இந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்ல. ஆண்டவரே, என்னை அவனு ஈக்குவல் ஆக்கிறாது. இவன் வந்திருக்கிறான் ஜெபம் பண்றதுக்கு, நானும் ஜெபம் பண்றேன். என்ன கொஞ்சம் ஸ்பெஷலா கவனியும். நான் இவனை போல இல்லை. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். உபவாச போதனை கேட்டீங்க? போதனை ஹலோ, வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். நீ 10 தடவை உபவாசம் பண்ணா என்ன? அதை பற்றி ஆண்டவர் ஒன்றும் பெருசா நினைக்கிறது இல்ல. உன்னுடைய தேவைக்கேற்றபடி நீ உபவாசம் எடுத்துக்க. அதை வச்சு நான் யோகின்னு சொன்னா ஆண்டவர் போயிட்டு வான்ற சொல்றான். நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் அசமபாகமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணா. நான் சொல்லுங்க, வசனம் இருக்குது பாருங்க, அங்க பாருங்க. இவர் தான் சொன்னார் நினைச்சுக்காதீங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், அவனுக்கு பாருங்க, கண்களை வானத்துக்கு ஏறெடுக்கிறதுக்குள்ள அவனுக்கு தைரியம் கிடையாது. தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுவேன் என்று தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். நல்ல கவனிங்க. என்ன ஜெபம் பண்ற? ஆண்டவரே, இவர்களை போல இல்ல, நான் விபச்சாரக்காரன் இல்ல, நான் ஆயக்காரன் இல்ல, நான் பரிகாரம் இல்ல, அநியாயக்காரன் இல்ல, நான் விசேஷமானவன், நான் பெரிய யோகியன், நான் நீதிமான், மற்றவங்களாம் அயோக்கியன், நான் நீதிமான் ஜெபம் பண்றான். இப்படிப்பட்டவர்களுடைய வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு. எப்படிப்பட்ட வாய்? இது அடைக்கப்படும்படிக்காக தான் 10 - 18 வசனம் சொல்றேன்றார் அப்போஸ்தலன் பவுல். எந்த மனுஷனும் இனிமே ஆண்டவரிடத்தில் வந்து நான் பாவியவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி ரட்சிப்புக்காக வராமல், ஆண்டவரே, நான் என்ன தப்பு செய்தேன், நான் இத்தனை காலமா ஒத்துக்கலையா, இத்தனை காலமாவும் காணிக்க சொல்லியா கொடுக்கல, இத்தனை காலமா நான் நல்ல ஒழுங்கா இருக்கலையா, நான் என்ன பாவம் செய்த ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றானே, அப்படி நம்புறானே, அவன் எவனும் வாயை திறக்க. ஹலோ, அப்படி யாராவது இங்க இருந்தீங்கன்னா இனிமே அந்த மாதிரி செய்யாதீங்க. அதுக்காக இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணது. என் மேல என்னங்க தப்பு இருக்குது? நிறைய சொல்றாங்க. வீட்டுக்கு வீடு இது நடக்குது பாருங்க. ஆண்டவர் என் மேல என்ன குறைய கொண்டாரு, எனக்கு இப்படி பண்ணிருக்காரு. பேசாதீங்க, நம்ம அந்த மாதிரி பேசவே பேசாதீங்க. அவருடைய வாயெல்லாம் அடைக்கப்படும்படிக்கு. எல்லாரும் பாவிகள். எல்லாம் வந்து என்ன ஜெபம் பண்ணணும்? ரட்சிப்பின் ஜெபம் என்ன? ஆண்டவரே, நான் பாவியாக வருகிறேன், நீ தெய்வம், நீர் ஆண்டவர், நான் பாவி, என்னுடைய பாவத்தை சுத்திகரித்து கழுவும், என்னுடைய பிள்ளையாக மாற்றும், தயவாய் எனக்கு இறங்கும், இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரித்து கழுவட்டும், என்னை புது மனுஷனாக மாற்றும், உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்ற ஒண்ணு இல்ல, நீர் என்னை ரட்சித்து என்னை புது மனுஷனாக மாற்றும். அவ்வளவுதான் ஜெபம். இதுக்கு மேல எல்லாம் வேண்டாத ஜெபம். பரிசேயர் ஜெபம் பண்ணாதீங்க. அதான் சொன்ன. போன வாரம் அந்த ரிச் யங் ரூலர், ஐஸ்வர்யவானாகிய வாலிபன் கர்த்தரிடத்தில் வந்து கேட்கிறான், ஐயா, நான் நித்திய ஜீவனை பெறதுக்கு என்ன செய்ய வேணும்? ஆண்டவர் சொல்றாரு, போய் கற்பனையில் சொல்லி 10 கற்பனை எல்லாம் செய்யினார். உடனே சொல்றான், நான் அதுல இருக்க எல்லாத்தையும் செய்துட்டேன். ஆகாய புழுகு, பெரிய புழுகு, செய்யவே இல்லை. ஆனால் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்றாரு. என்ன சொல்றாரு? செய்தேன்னு சொல்ற தப்பியா? போய் சொல்லாத. 1ல விட்ட, நீ ஒரு மிஸ்டேக் இருக்கு, 10ல 1 செய்யாம விட்ட. என்னது? 10வது கற்பனை, இச்சியாதிருப்பாயாக. பணம் மேல ஆசை இருக்குது இவனுக்கு. அது எப்படி இவனுக்கு நிரூபிக்கிறது? இவன் சொல்ல, நான் எல்லாம் செய்துட்டேன். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு உள்ளதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பிறகு வந்து என்ன பின்பற்றின. அவன் வருத்தத்தோட திரும்பி போனான். ஏன்னா அவனுக்கு மிகுந்த ஆஸ்திகள் இருந்தது. பணம் மேல அவனுடைய எண்ணங்கள்லாம் இருந்தபடினால, அவனுடைய ஆசை இச்சைகள்லாம் பணத்தின் மேல இருந்ததுனால ஆண்டவரை பின்பற்ற முடியாமல் அவன் போய்விட்டானா. ஆண்டவர் நிரூபிச்சாரா இல்லையா? அவன்கிட்ட நீதிமான் ஒருவன் நிரூபிச்சாரா இல்லையா?
10 கற்பனை கை கொண்டவன் ஒருவனும் இல்லைன்னு நிரூபிச்சாரா இல்லையா? அவன் சேலஞ்ச் பண்றான், நான் செய்துட்டேன்னு. ஆண்டவர் அவனை சேலஞ்ச் பண்ண வேண்டியதாச்சு. ஆகையால் தான் சொன்னாரு, தரித்திரத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வித்தேலம் கொடுத்துட்டு வந்து என்ன பின்பற்றுன்னு. அதை எல்லாரும் எடுத்துட்டு போய் எனக்குள்ளதெல்லாம் வித்து இயேசு சொன்னபடி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் ஆண்டவர் பின்பற்ற போறேன்னு நினைச்சீங்கன்னா அதை போல மரத்தனம் கிடையாது. உங்கள்ட்ட ஆண்டவர் அதை சொல்ல. ஹலோ, இருக்கீங்களா? ஒருவேளை எங்கிட்ட பாவமே இல்லை, குறையே இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒருவேளை சொல்ல வேண்டியது இருக்கும். நானே கூட சொல்லுவேன், பாவம் இருக்கு நிரூபிக்கிறதுக்காக. ஆண்டவர் நிரூபிச்சுட்டார். யோபும் அதேதான். யோபு சொல்றான், அவனுக்கு பிரச்சனை வந்தப்ப அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தத்தார்ட்டான். எப்பேற்பட்ட அபத்தமான வார்த்தை பாருங்க. எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு. எல்லா பாஸ்டர்களும் எல்லா சபையிலும் சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அவன் தான் தெரியாம சொன்னானா இதை போய் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதா? அவன் பாவம், அவன் குழப்பத்துல அலப்பினான். கடைசியில 42வது அதிகாரம் வாசித்து பாத்தீங்கன்னா, ஐயோ எனக்கு புரியாததும் எனக்கு எட்டாததையும் போட்டு என் மண்டையில போட்டு குழப்பி கொண்டு நான் அலப்பி விட்டேன் ஆண்டவரே, என் வாயை நான் பொத்தி கொள்றேன். ஹலோ, இந்த மாதிரி கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் வாயை போய் பொத்தலாமான்னு இருக்குது எனக்கு. அதான் யோபு செய்தான். ஐயோ எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் பேச மாட்டேன். முதல்ல என்ன சொன்னான்? கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். நான் என்ன செய்தேன்? நான் என்ன இப்படி பண்ணேன்? அவர் எங்க? அவர் ஆண்டவர் நான் பார்த்தா 4 வார்த்தை கேட்கலான்னு இருக்கிறேன். அப்படிதான் சொல்றான். வாஸ்து பாத்தீங்கன்னா என்னுடைய மொழிபெயர்ப்புல எழுதுனா அப்படிதான் எழுதுவேன். நான் அங்க தேடினேன், அங்க அவர் இல்ல. இங்க போனேன், அங்க அவரை காணும். எங்கெல்லாம் தேடின ஆண்டவரை காணும். அவரை பார்த்தா 4 வார்த்தை கேட்கலான் இருக்குது. அவரை பிடிக்கிறாரு. நல்ல கேள்வி எல்லாம் நிறைய வச்சிருக்கேன். ஆண்டவர் வந்தார். ஆகாய விரிவை நான் விரித்த போது நீ எங்கே இருந்தாய்? சமுத்திரத்தின் தண்ணீரை இது மட்டும் வா, இனிமே வராதுன்னு நான் சொன்னப்ப நீ எங்க இருந்தா? எங்க இருந்தேன்னு கேட்கிறாரு. கேட்ட கேள்வியை பார்த்து இவனுக்கு பதில் சொல்ல, இவன் கேள்வி எல்லாம் மறந்துட்டான். ஆண்டவரே இவ்வளவு நேரம் எங்க இருக்கிறீரு? நீர் என்ன பண்றீரு? ஒரு கை பார்த்துறேன், 4 கேள்வி கேட்டுறேன், என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னா. ஹலோ, வாய் அடைக்கப்பட்டு விட்டது யோபுவுக்கு. இயேசு அந்த ஐஸ்வர்யனாகிய வாலிபனுடைய வாயை அடைச்சார். யோபு வாயை பொத்திக்கிட்டான். இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், எல்லாருடைய வாய் அடைக்கப்பட வேணும். யோகியனாய் பேசுகிறவருடைய வாய்கள் எல்லாம் அடைக்கப்பட வேணும். உலகத்தில் நீங்க போய் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும் போது நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு போறேங்க, நான் அதெல்லாம் யார் தவறுனாலும் நான் தவறது இல்ல. எங்க மாமியார் போலாம் கூட நான் போயிடும் இருக்குது, நான் வேதத்தை வாசிக்காம இருக்கிறது இல்ல. ஐயோ நான் அதெல்லாம் கரெக்டா பண்ணுவேங்க. இவர்களுடைய வாயெல்லாம் அடைக்கப்பட வேணும். ரெண்டாவது, இப்பதான் விஷயத்துக்கு வர்றோம். ரெண்டாவது அங்க என்ன சொல்றாரு அந்த வசனத்துல? உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏது உள்ளவர்களாகும் படிக்கும். அதாவது எல்லாரும் கில்ட் ஆகிறதுக்காக ஆங்கிலத்தில் கில்ட்டின்ற வார்த்தை உபயோகப்படுத்துறது. டு மேக் எவ்ரிபடி கில்ட்டி. ஆண்டவருக்கு முன்பாக ஆக்கினை தீர்ப்புக்கு ஏது உள்ளவர்களாக நிற்கும்படியாக அப்படின்னு சொன்னா, எல்லாரும் தேவன் முன்பாக நிற்கும்போது குற்றம் உள்ளவர்களாக நிற்கும்படியாக இவைகளை எழுதுகிறேன்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். குற்றம் உள்ளவர்களாக நிற்கும்படியாக இவைகளை எழுதுகிறேன்றார். குற்றம் உள்ளவர்கள் சொன்னா அது லீகல் வேர்ட், கோர்ட்டுகள் உபயோகப்படுத்துறாங்க. குற்றவாளி ஏதோ தவறு செய்தான், இஸ் நவ லயபிள், அவன் பதில் சொல்ல வேண்டும் அவனுடைய தவறுக்கு. போலீசார் பிடித்துக் கொண்டு வந்து அங்க நீதிபதிக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். இவன் குற்றவாளியாக நிற்கிறான். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், மனு வர்க்கத்தையே பிடித்துக் கொண்டாந்து இந்த வசனத்துல 10 18 வசனம் மூலமா மனு வர்க்கத்தையே சுற்றி வளைத்து எல்லாரையும் ஒரு சங்கிலி போட்டு பிடிச்சு கொண்டாந்து தேவன் முன்பாக நிறுத்தி விட்டேன். தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக குற்றவாளிகளாக தலை குனிந்து மனு வர்க்கம் நிற்கிறது. எல்லாரும் பாவிகள், ஏகமாய் கெட்டு போனார்கள், வழி தப்பி கெட்டு போனார்கள். நீதிமான் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவரும் இல்லை. இவனுடைய தொண்டை குழியினால் வஞ்சனை செய்கிறான். இவனுடைய நாவு எப்படி சொல்லிருக்குது? நாவினால் வஞ்சனை செய்கிறார்கள். இவனுடைய வாய் தொண்டை பிரேத குழி. வாயை பற்றி என்ன சொல்லிருக்கு? வாய் சபினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து குற்றவாளியா நிக்க வைக்கிறார். எல்லாம் குற்றவாளியா நிற்கிறான் நீதிபதிக்கு முன்பாக. எல்லாரும் குற்றம் சாட்டப்பட்டு விட்டார்கள். அதுக்குதான் அந்த வார்த்தைகள். எல்லாரும் வாயும் அடைக்கப்பட்டு விட்டது, எல்லாரும் குற்றவாளிகள். அங்கே வந்து தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது பதில் சொல்ல வார்த்தைகள் இல்லை. குற்றவாளிகள் என்று ஒப்புக்கொண்டாகிவிட்டது, வாதமே கிடையாது, நோ ஆர்குமெண்ட். அதான் சொல்றார், வாய்கள் அடைக்கப்பட்டு விட்டது. எவனும் நான் யோகியன் ஆண்டவரே எங்கிட்ட ஒண்ணும் கிடையாது சொல்ல முடியாது. எல்லாம் வாய் அடைக்கப்பட்டது. குற்றவாளிகள் தண்டனைக்காக காத்திருக்கிறார்கள். அவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு மனு வர்க்கத்தினுடைய நிலைமை. அப்படி பார்த்தால்
எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாய் நிற்கிறார்கள். ஆகையால் தான் சுவிசேஷத்தை நல்லா புரிந்து கொள்ள வேணும். ஒரு சுவிசேஷத்தை சொல்றதுன்னா எப்படின்னு. இன்னைக்கு மனுஷன் முக்கியமான தேவை என்ன? நீ வாப்பா கோயிலுக்கு வா, நீ உனக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிடுவ, சந்தோஷமா இருப்ப, நீ இன்னும் கொஞ்சம் சரி சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். கர்த்தர் சந்தோஷமா ஆக்குவாரு. மனுஷனுடைய பிரதான தேவை என்ன? மனுஷனுடைய பிரதான தேவை ஏதோ இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், அப்படி கிடையாது. அது ஒரு தேவையா இருக்கலாம், அதை கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஏதோ ஒரு சோகம் இல்ல எனக்கு எனக்கு சோமா, அதுவும் கர்த்தர் செய்வார். ஆனா அது பிரதான தேவை கிடையாது. ஐயோ எனக்கு பாவங்கள்லாம் என்ன மேற்கொள்ளுது, எனக்கு ஒரே டெம்டேஷனா இருக்குது, எனக்கு ஒரே நான் பலவீனமா இருக்கிறேன், ஆவிக்குரிய ஜீவித்துல பலப்படணும், அது இல்ல பிரதானமான மனுஷனுடைய பிரதானமான தேவை. மனுஷனுடைய பிரதானமான தேவை, முக்கியமான தேவை என்ன? ஏதோ அவன் இதை இப்ப இருக்கிறத விட நல்லவன் ஆகணும், இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் சந்தோஷமாகணும், இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஜெயம் வரணும். இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் தான். கர்த்தர் இதை செய்வார். கிறிஸ்து பலம் கொடுப்பார். வசனங்களை கேட்டு நாம் வளரும் போது நிச்சயமா இன்னும் பலப்பட்டவர்களாகவும் சோதனை மேற்கொள்வோம், ஜெயம் எடுப்போம், எல்லாம் இருக்குது. ஆனால் பிரதான தேவை என்ன? மனுஷனுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்ல போறீங்க? பிரதான தேவை என்ன சொல்றீங்க? தப்பா நினைச்சுக்காது. இன்னைக்கு அடுத்த நிமிஷம் மரிச்சால் தேவனுக்கு முன்பாக போய் நிற்க முடியுமா? மனுஷன் அடுத்த நிமிஷம் ஒரு மனுஷன் சாரான்னு வைங்க, அவனுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமா ஆகிறதுக்கு நேரம்லாம் இல்ல. அடுத்த நிமிஷம் தான் செத்து போயிடுறானு. அடுத்த நிமிஷம் சாகிறவனுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது அது ஒண்ணும் கிடையாது. இதை விட அவன் நல்லவனாகிறது ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒரு பெரிய தேவை கிடையாது. அடுத்த நிமிஷம் சாகிறவனுக்கு பிரதானமான கேள்வி என்ன? நான் தேவனுக்கு முன்பாக நின்னால் நான் அவருக்கு முன்பாக தலகுனிந்து குற்றவாளி என்று நிற்பேனா, அல்லது ஆண்டவரே இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தை எனக்காக சிந்தி இருக்கிறார், நான் அதை விசுவாசித்திருக்கிறேன், ஆகையால் நான் தலை நிமிர்ந்து நிற்கிறேன், எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை, எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று அவன் நிற்பானா? அதுதான் முக்கியமான தேவை மனுஷனுக்கு. பாருங்க, மனுஷனுக்கு இன்னைக்கு ஏதோ அவன் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாகணும், சமாதானமாகணும், வெற்றியா வாழணும், அதெல்லாம் இருக்குது. அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் 10 வருஷம் வாழ்ந்தான்னா நம்ம அவனுக்கு வசனத்தை போதிச்சு அவன் இன்னும் சந்தோஷமா சமாதானமா வெற்றியுள்ள வாழ்க்கையா சுகமுள்ள வாழ்க்கையா மாத்தலாம் இல்லையா? அதெல்லாம் பின்னால வர்ற, அது நேரம் எடுக்குது. ஆனா அடுத்த நிமிஷம் செத்தா ஆண்டவருக்கு முன்பாக போய் நின்றால் எப்படி மனுஷன் நிற்க போகிறான்? இயேசுவை விசுவாசியாதவன் தன்னுடைய சுய நீதி, நான் நல்லவன், நான் ஓகே, எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் மற்றவனோட நல்லவன் சொல்லிக்கொள்ளலாம், மற்றவன் நல்லவனாவும் இருக்கலாம். ஆனால் இயேசுக்கு முன்பாக போய் நிற்கும் போது அவன் வெறும் கையனாய், ஒன்றுமில்லாதவனாய், அவனுடைய நீதியெல்லாம் கலைந்து எரியப்பட்டவனாய், கந்தையிலே நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுது. கந்தை உடுத்தினவனாய் போய் நிற்பான். பெரிய யோகியனா இருக்கலாம், ஆண்டோருக்கு முன்பாக நிற்கும் போது அவன் ஒன்றுமில்லாமல் போய் நிற்பான். மனுஷர் எல்லாரும் உலகத்தார் யாவரும் தேவன் முன்பாக ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக நிற்கும்படிக்கு இதை சொல்லுகிறேன்றார். எல்லாரும் குற்றவாளி ஆக்கிறார். குற்றவாளி ஆக்கிட்டு பிறகு அடுத்த வசனத்திலிருந்து எப்படி மனுஷனை தேவன் நீதிமான் ஆக்குகிறார் என்று பேசுகிறார். அதான் அடுத்த வாரத்திலிருந்து போதிக்க போறோம். மிகவும் முக்கியமான போதனைகள். மனுஷனை தேவன் எப்படி நீதிமான் ஆக்குறார்? பாவியாய் மனுஷன் இருக்கிறான் நிரூபிச்சுட்டாரு. அவனுக்கு முக்கியமான தேவை இன்னைக்கு பரிசுத்தம் இல்ல, இன்னைக்கு அவன் நல்லவனா மாறணும்ன்றது கிடையாது, அவன் ஏதோ வெற்றி வாழ்க்கை வாழணும் கிடையாது. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லதுதான். இன்றைக்கு அவனுக்கு பாவிக்கு முக்கியமான தேவை உடனடியாக அவன் தான் பாவி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், உடனடியாக இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உடனடியாக அவனுக்குள்ள ஒரு நிச்சயம் வர வேணும். இப்ப நான் அடுத்த நிமிஷம் வினாடி நான் செத்தேன்னா தேவனுக்கு முன்பாக போய் நிற்பேன். நிற்கும் போது தலைநிமிர்ந்து நிற்பேன். என்னுடைய நீதியினால் அல்ல, இயேசுவுடைய ரத்தம் என்னை கழுவினபடினாலே நான் தைரியமாய் ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்பேன். எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்கிற நிச்சயத்தோடு ஒவ்வொரு மனுஷனும் வாழ வேணும். அதுதான் பிரதான தேவை நீங்க மனுஷனுக்கு. ஐயா உங்கள்கிட்ட ஜனங்க பேசும்போது சொல்லுவாங்க, நான் அப்படி ஆக்கணும். கரெக்டா ஒரு கேள்வியை கேளுங்க, இன்னைக்கு செத்தா தேவனுக்கு முன்பாக போய் உன்னால நிற்க முடியுமா? இன்றைக்கு செத்தால் தேவனை முகமுகமாய் பார்க்கும்போது அவருக்கு முன்பாக தைரியமாய் நிற்க முடியுமா? அதுதான் கேள்விங்க. மற்றவங்களை விட நல்லவங்களா இருந்தீங்களான்ற கேள்வியே கிடையாது. தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்? தேவன் நம்ம என்ன குறித்து என்ன சொல்லுகிறார்? எல்லாரும் எழுந்து நிற்போம்.